ஹாய் கைஸ், நான் உங்கள் ஏஎம்என் கேமிங். இன்னைக்கு நம்ம ரோப்ளாக்ஸில் ரோட் சைட் சவர்மாய் நானாபுல் அந்த கேம் தான் கைஸ் விளாட போகிறோம். நானும் என் தம்பியை சேர்ந்து விளாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ இங்கே ரெண்டு ரெடின்னு இருக்குல்ல பார்த்தீங்களா? இதில் வந்து நான் ஒன்றுத்தில் என் தம்பி ஒன்றுத்தில் போயாச்சு. இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒரு கேம் விளாட போகிறோம். அதுதான் அந்த ஷவர்மா பாட். ஃபஸ்ட்டு நம்ம உள்ளாக போன வேகத்துக்கு சிறப்பான செயல் கைஸ், சிறப்பான செயல். என்ன தெரியுமா, நம்ம வந்த வேகத்துக்கு நம்மளை தூக்கி தெருவில் இறக்கி விட்ருக்காங்க கைஸ். உள்ளாக கூட இறக்கி விட போல கைஸ். ஓகே கைஸ், நம்ம உள்ளாக்க போய் பின்னாடி தான் டோர் இருக்குன்னு என் தம்பி சொன்னால் வேகமாக உள்ளாக்க ஓடி போய் அங்கே நம்ம ஷவர்மா எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் கைஸ். இதான் கைஸ் நம்ம கடை. கதை சட்டிக்கலாம். நம்ம கடைக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு டிவி, ரேடியோலாம் இருக்கு கைஸ். ஃப்ரிட்ஜுக்குள்ள ஜூஸ், ஆப்பிள் நிறைய இருக்கு. இங்க ஒரு ஷவர்மா இது என்ன நோட்டீஸ் இருக்கு. முகத்துல ஓட்டை போட்டுக்கிட்டு எவனாச்சும் வந்தானா அவனை அப்படியே கதவை சத்தி அனுப்பிடுமா கைஸ். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் அனபுலா தெரிஞ்சா கூட அப்படியே நம்ம கதை சத்திடலாம். இந்த ஷவர்மா ரோல்ஸ் இருக்குல்ல, டப்புனு சில இடத்துல அதிரமா கைஸ். அந்த அதிரும் போது கூட நம்ம டப்புனு நம்ம லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி அனாபிள் வந்தானா அப்படியே நம்ம இது சாத்திடணுமா. இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், ஷவர்மாக்காக எவனாச்சும் கஸ்டமர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இங்கே இந்த இடத்துல ஏதாச்சும் அனாபிளா நடந்தாலும் லைட்டாக போட்டு ரொம்ப பயங்கரமான இடமா கைஸ் இது. சரி ஓகே கைஸ், யார் வரான்னு பார்ப்போம். இன்னும் இது வரைக்கும் யாரும் வர மாதிரி இல்லை கைஸ். கைஸ் நம்ம இப்போ தான் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். கைஸ் இவன் தான் நம்மளோட புது கஸ்டமர். நைட் நேரத்தில் கண்ணாடி போட்டவன், கண்ணாடி தொப்பிலாம் போட்டு வந்திருக்கான் பக்காவா. நம்ம அவனை என் தம்பி வேறு வெளியில் போயிருக்கான். ஓ, அவனை போய் ஜூமிங்கில் பார்க்க போயிருக்கான் கைஸ் எப்படி இருக்குன்னு. அவன் எதுக்கு அவனை போய் பார்த்து என்ன செய்ய போகிறான்னு தெரியல. நைட் விஷன் எல்லாத்துலேயும் பார்த்தாச்சு, பார்க்க மனசு மாதிரி தான் தெரியுது. ஓகே, நம்ம இவனுக்காக ஒரு சூப்பரான ஷவர்மா மேக் பண்ணி கொடுத்துடலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா, அதுக்கு முன்னாடி அந்த சப்பாத்தி எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இவனை பார்க்க பாருங்க எப்படி இருக்கான் பாருங்க வழுக்கத்தலை. சரி ஓகே, நம்ம அந்த சப்பாத்தியை எடுப்போம். சப்பாத்தியை எடுத்து இந்த டேபிளில் புட் பண்ணிடுச்சு கைஸ். அதுக்கு முன்னாடி மைனோஸ் எடுத்து கைஸ் காணா போயிட்டு கைஸ். ஐயோ அனாப்பில் இருக்கு கைஸ். பசியில் எடுத்துட்டேன் நான் அவங்கள கைஸ். என்ன கைஸ் இப்படி இருக்கான், பசியில் அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டான் கைஸ். தப்பாக இருக்குது கைஸ். ஓகே கைஸ், நம்ம வெயிட் பண்ணுவோம். வெளியில் போயிட்டான். ஏன் இப்போ வெளில போனேன்? வெளில போகக்கூடாது கைஸ். நம்ம ஒரு மனசுல வேற விட்டுட்டோம் கைஸ். இங்கே பாருங்க, ஒரு பேய் அடியில உடச்சிட்டு வருதா. இந்த பேயை முழுசாக ஏறி வந்து நம்மளை அழிச்சிடும் கைஸ். நம்ம தான் நம்ம இந்த பேய் வராமல் பார்த்துக்கணும் கைஸ். இவன் தான் நம்மளோட புது கஸ்டமர். இவன் எப்படி இருக்கான்னு சிசிடிவி கேமரா செக் பண்ணுவோம். பார்க்க விசிடிபிள் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் கைஸ் இருக்கான். இவன் மனுஷன் தான் நினைக்கிறேன். இவனுக்கு நம்ம ஷவர்மா செஞ்சு கொடுக்க வேண்டியதுதான் கைஸ். மனுஷனால நீ பார்க்க எப்படி இருக்கான் பாருங்க. ஓகே, இப்போதைக்கு இந்த சப்பாத்தியை எடுத்து அதில் புட் பண்ணி மைனஸ் எடுத்து நவுறா இவன் வேற அந்த நடுவில் பூந்துக்கிட்டு இருக்கான். மைனஸை போட்டுட்டு அப்புறம் காய்கறி, அப்புறம் தக்காளி, அப்புறம் கறி. இது எப்பட்றா நீ எடுக்க வருதுன்னா அவன் அங்கே எடுப்பான், நான் இங்கே வச்சுருவேன். அவன் அங்கே எடுப்பான், நான் இங்கே வச்சுருவேன் கைஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ஷவர்மா செஞ்சு கொடுத்தாச்சு. ஓ, சாருக்கு 2 ஷவர்மா வேணுமா? சரி, இன்னொன்று ஷவர்மா செய்வோம். சப்பாத்தி எடுத்து அவன் வச்சுருவான். ஒரு மைனஸ் நான் இருக்குன்னு அவன் வைப்பான் பாருங்க. இன்னொன்று கோசை எடுத்து அவன் வச்சுருவான். இதை எடுத்தாலும் அவன் வச்சுருவான். அதுபோல் லாஸ்ட்டாக நம்மளோட கறி எடுத்து வச்சிட வேண்டியதான் கைஸ். ஓகே, இப்போதைக்கு கறி வேறு காலியாக வர மாதிரி இருக்குது. செய்யலாம்னு பார்த்தா ஃபுல்லாக காலியானதுக்கு அப்புறம் செய்ய முடியுமா? ஓ, நம்ம கடை ஷவர்மானா இவனுக்கு ரொம்ப பிடிக்குமா கைஸ். இப்படியே நம்மளுக்கு ஐஸை வச்சு இன்னொரு ஷவர்மா கேட்டாலும் ஒன்றும் கிடைக்காது. போடா இங்கேண்டு. ஓகே, அவன் போயிட்டான். அடுத்த கஸ்டமர் எப்போ வருவான்னு வர தெரில கைஸ். திருப்பியும் ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. யாரா இவன் அப்படியே திருடிட்டு வந்த மாதிரியே இருக்குது. கையில் வேற சிலிண்டரு, பார்க்க ஏதோ ஒரு ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கைஸ். என்ன செய்ய போகிறான்னு தெரில. வீடியோ விசிபிலிட்டி சிட்டிவில் வேறு போயிட்டுருக்கு. ஓகே கைஸ், இவன் பார்க்க நல்லவன் பாரு தான் கைஸ் தெரியுறான். ஏதோ வயசான தாத்தா வந்து மூஞ்சி அப்படியே சுருக்கி வச்சுருக்க மாதிரி இருக்குது. இவன் நல்லவன் தான் போல இருக்குங்க கைஸ். ஓகே, நம்ம இவருக்கு ஷவர்மா செஞ்சு கொடுக்கலாம் தான் நினைக்கிறேன். ஆனால் அவனை பாருங்களேன், கொலை பண்ணிவிட்டு திருட மாதிரி வந்திருக்காங்க கைஸ். வெயிட் பண்ணுங்கள், நம்ம கதவை சாத்திடுவோம். அவனை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஏன்னா அவன் கையில் வந்து
ஏதோ ஸ்ப்ரேலாம் நெருப்பு அடிக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க கைஸ். நம்ம அந்த பேய் வெளில வருதான்னு பார்ப்போம். அவன் வெளியில் நின்றுக்கிட்டு கத்துறாங்க கைஸ். எதுக்கு சாரி தான் கேட்குறான். ஓகே கைஸ், அவன் என்ன செய்வான்னு வேறு தெரில கைஸ். நோ 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 நோன்னு கத்துறாங்க கைஸ். அவனுக்கு சவரமா வேணுமா கைஸ். ஆனால் நம்மளுக்கு தர முடியாது. அவனை பார்க்கவே வில்லமாக இருந்துச்சு பார்த்தீங்களா. பேயும் வெளியில் வரல. அப்போல்லாம் என்ன அர்த்தம்? அவன் ஒரு மனுஷன் கிடையாது தான் அர்த்தம். என்ன கைஸ் இவன் வெளில போவான்னு பார்த்தா இங்கேயே நின்று குடும்பம் நடத்திடுவான் போல இருக்கு. இங்கேயே நிற்கிறான் கைஸ். இவனை சும்மாவே விடக்கூடாது கைஸ். இவனை எதிர்த்து செஞ்சே ஆகணும். இவன் எப்போ போவான்? இவன் போனால் தானே கைஸ் அடுத்த கஸ்டமர் வருவான். இப்போ பாருங்க கைஸ், இன்னும் வரைக்கும் இங்கேயே நின்றுட்டு இருக்கான். தாத்தாக்கு இப்போ என்ன தான் வேணுமா? பேசாமல் ஒரு சவரமா செஞ்சு கொடுத்துலாமா? அப்படிதான் கைஸ் நினைக்கிறேன். அவனை பாருங்களேன். என் தம்பி கிட்ட போய் ஜூமில் பார்த்துட்டு இருக்கான். அவனை கதவை சாத்தி என் தம்பி வேற அந்த சைடு வந்து பார்த்துட்டு இருக்கான். நம்மளும் வெளியில் போவாங்க. வெளியில் போய் பார்ப்போம் அவன் என்ன செய்யறானு. இங்கே அவனை பாருங்களேன். கையில் ஏதோ சிலிண்டரு. அவன் முகத்தை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. சிலிண்டரு ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரிலாம் எதை எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க. இவனை என்ன தான் செய்யறது சொல்லுங்க. என்னடா வச்சு ஊற்றி ஒன்றும் இல்லையா? நான் தான் முன்னாடி போயிட்டேன். இப்போ பாருங்க போய் பார்க்க அப்பாவே முகம் மாதிரி வச்சுக்கிறாங்க. ஆனால் கையில் ஏதோ சிலிண்டர் வச்சுருக்காங்க. இதை பார்த்தா தான் எனக்கு டவுட்டாகவே இருக்குது. ஏதோ கன்று மாதிரி ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி ஏதோ எடுத்துகிட்டு வந்துருக்கான். சரி கைஸ், நம்ம உள்ளாக்கு போய் என்ன தான் செய்யறான்னு பார்ப்போம். இப்போ எனக்கு பயமாக இருக்குது அவனை விட்டுட்டு போகிறதுக்கு. திடீர்னு சிலிண்டர் எடுத்து மண்டையில் அடிச்சிட்டானா. ஓகே நம்ம உள்ளாக்கு போவோம். நம்ம தம்பி வேறு அங்கே தண்ணி நின்றுட்டு இருக்கான். உள்ளாக்க போய் பார்த்தா அவன் உள்ளாக்கே ஜாக்கிங் போயிட்டுருக்கான் கைஸ். கதவை திறப்போம். திறந்து பார்த்தா அவன் இன்னும் வரைக்கும் இங்கே தான் கைஸ் நிற்கிறான். இவன் போய் தொலையவே மாட்டேறான் கைஸ். இவன் போனால் அடுத்த கஸ்டமர் வருவான். அதான் சத்துடா. இவன் எப்போ போய் நம்ம எப்போ வந்து அவனை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரியே பயமாக இருக்குது கைஸ். அவன் என்ன செய்வான்னு என் தம்பி சொன்னான். நானும் சவரமா எடுத்துக்கடா, நான் செஞ்சுட்டேன்டா, எடுத்துக்கோன்னு சொல்கிறேன். அவன் எடுத்துக்கவே மாட்டான் கைஸ். ரேடியோ வேறு இருக்குது. அவன் எப்போ எடுத்து நம்ம எப்போ போய் எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை ஜூஸு கேட்குறான்னு நினைக்கிறேன் கைஸ். எனக்கு அதான் தோணுது. இல்லை கேம் விட்டு கூட வெளில போயிடலாமா? பக் ஆகிட்டா எனக்கு ஒன்றும் புரியல கைஸ். இது என்ன ஏன் இங்கே நிற்கிறான்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதை ஆன் பண்ணேன். சும்மா தான் இதுதான் டிவி அப்படின்னு நினச்சி இதை ஆன் பண்ண கைஸ். ஆன் பண்ணி வீடியோலாம் மாற்றுற மாதிரி இருந்துச்சு. வீடியோ மாற்றிட்டு இருந்தேன். சட்டனாக ஒரு இருக்க ஆரம்பிச்சு டிவி கற்றுன்னு என்னமா ஆகுது கைஸ். ரொம்ப பயமாக இருக்குது. டிவியில் வேறு ரொம்ப பயமாக இருக்குது. லைட்டு கண்ணை ஆஃப் பண்ணிட்டு கதவை காட்டிக்கிட்டேன். அப்போ சரி பயமாக ஆயிடுச்சு. அவன் கத்துற சவுண்டை கேளுங்க. இங்கே பாரு கத்துறாங்க. ஒரு சௌரமா பாட்டு வேற. அவன் வேற இன்னும் போவே இல்லையா. என் தம்பி சொன்னான். பாருங்க கடையை கொளுத்திட்டான்னு நினைக்கிறேன் காய்ஸ். காரை வெடிச்சிருச்சு. பக்கத்தில் வேற பேட்ஜ் கொடுத்துருக்காங்க. பேடிங்கோடரா நம்ம என்ன செஞ்சோம்? கடை என்ன ஆச்சுன்னு தெரியல. உள்ளாக்க போய் பார்ப்பாங்க. கடை நல்லா தான் இருக்கு. கடையே வெடிச்சிருச்சு கைஸ். இன்னும் கொஞ்ச இடத்துல பேய் வேற பார்க்க கொடூரமாக நிற்கிது கைஸ். இங்கே எதுவும் மர்மமாக அமானுஷமாக நடக்குது கைஸ். என்ன நடக்குது தெரியல. அவன் என்ன செய்யறான்னு பார்ப்போம். இப்போ தான் என் தம்பி வந்து என் தம்பிட்டு அவன் ஹெட்டா டைலான்னு கேட்டானா. என் தம்பி டைலும் கொடுத்தானா. டப்புன்னு பார்த்தா அவன் மூஞ்சில புஷ்கு ஸ்ப்ரே அடிச்சு விட்டானா கைஸ். அப்படிதான் அவன்கிட்ட சொன்னான். என் மூஞ்சில திடீர்னு ஸ்ப்ரே அடிச்சிட்டான்டா. ஹெட்டா டைலான்னு கேட்டேன். திடீர்னு மூஞ்சில ஸ்ப்ரே அடிச்சிட்டான். இந்த டிவி ஆன் பண்ணதான் கைஸ் பெரிய தப்பு. டிவி ஆன் பண்ணதோட டிவியில் ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கு. அவன் வேற அப்படியே மூஞ்ச குனிஞ்சு வச்சுக்கிறான். என் தம்பி மூஞ்சில வேற ஸ்ப்ரே அடிச்சு விட்டேன். மூஞ்சிலே ஸ்ப்ரே அடிச்சு விட்டானே அப்படின்னு சொன்னான். இவனை பார்க்க என்ன சரின்னு தெரியல கைஸ். இவன் எப்போ தான் போவான்? என் தொல்லை தாங்க முடியல கைஸ். அவன் பட்டுக்கு வந்தான். 2 சிலிண்டர் எடுத்துன்னு வந்தான். கடையை கொளுத்துறான். தம்பி மூஞ்சில ஸ்ப்ரே அடித்தான். இவனை வச்சு என்ன தான் செய்யறதுன்னு ஒன்றும் புரியல கைஸ். இவன் எப்போ போவானு எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இங்கேயே நிற்கிறான் கைஸ். பல மணி நேரமாக இங்கேயே நிற்கிறான். எப்போ தான் போவானே தெரிய மாட்டேங்குது. ஐயோ போடாடே. போயிட்டான் கைஸ். எப்பா உலகம் அதிசயம் கைஸ். எப்படியும் அந்த சிலிண்டர் எடுத்துனோம். போயிட்டான் கைஸ். ஐயோ பேய் வேற வெளியில் வந்திருக்கு. அப்போனா அவன் மனுஷன் தானா? அப்போ எதுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சான் கைஸ்? எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல கைஸ். பேய் வேற வெளியில் வருது கைஸ். அதான் கைஸ் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அது வெளியில் வந்தால் நம்மளை அப்படியே பிடிச்சி கடிச்சு தின்றோம் கைஸ். ரேடியோ வேற ஒரு அக்கா வராங்க. நான் அக்கா பார்க்க நல்லா அவங்க பார்த்தா தெரியுறாங்க. இந்த அக்காவை என்ன வேணாலும் செய்யலாம். ஒரு சோர்மா கேட்குறாங்க. அங்கே நம்ம சிசிடிவி கேமரா எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். சிசிடிவி கேமரா செக் பண்ணால் பூனைக்குட்டி விளையாடுதே. ஐயோ இன்னும் அக்கா உடனே பூனைக்குட்டி வெளில வருது. ஒருவேளை இவங்க மனசு கிடையாதோ? எல்லா இடத்துலயும் பூனை தெரியுது. ஐயோ பூனை வேற ஒன்று வந்திருக்கு. ரியல்லே பூனை வந்து உட்காந்துருக்கு கைஸ். ஐயோ பூனை வேற கண்ணை பார்த்தாலே பயமா இருக்கு. அக்கா எதையும் சிறப்பான செயலை பார்த்து விட்டா அக்கா. ஐயோ இவனை வச்சிடலாமா வேணாமான்னு தெரியல. என் தம்பிகிட்ட கேட்டா வேணாம் இவனை காசு சேர்த்து துரத்தி விட்டுலாம் அப்படின்னா சரி ஒரே அடியாக சாத்திட்டேன்.
சாத்தினது தான் கைஸ் இங்கே பெரிய தப்புன்னு எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு. சரி நம்ம சும்மா சிசிடிவி கேமரா ஆன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். அக்கா இன்னும் அங்கேயே தான் நின்று இருந்தாங்க. அதுக்கப்புறம் போயிட்டாங்களா, வந்து பார்த்தா பூனைக்குட்டி அங்கேயே தான் நிற்கிது. அந்த பூனைக்குட்டி பசங்களை உள்ளாக்க குதிச்சிட்டு கைஸ். எனக்கு இதோட சரி பயமாயிடுச்சு. கார் வேற அங்கே நின்று போயிட்டு இருக்கு கைஸ். எதுக்கு இப்போ இந்த கார் நின்றுச்சு கைஸ்? ஆனால் இங்கே ஒரு செம்ம விட்டு நடந்துச்சு கைஸ். அங்கே கார் பாட்டுக்கு நின்றுச்சு. இன்னொன்று வாட்டியே கார் வந்துச்சு கைஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதை நான் அப்போ சொல்கிறேன். இப்போ நான் சரி நம்ம வெளியில் போகலான்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு இருந்தேன் கைஸ். வெளியில் போய் யாராச்சும் வராங்களா அப்படின்னு செக் பண்ணலான்னு வெளில போனேன் கைஸ். வெளியில் போய் சுற்றி பார்த்தேன் யாராச்சும் வராங்களான்னு. தெருவே ஒரு மணி ஆனாமல் அக்கா பாருங்க, அக்கா லப்பர் இருக்காங்க. ஏதோ இல்லை எலாஸ்டிக் மாதிரி அப்படியே உடம்ப தொங்க போட்டு வந்துட்டு இருக்கு. அக்கா பாருங்க அனாபுல. இதுதான் கைஸ் அனாபுல. வந்ததுலேயும் இந்த அக்கா மட்டும் அப்படியே சுறுசுறுப்பாக சீரியஸாக வந்திருக்கா. என்ன கைஸ் இது? அக்கா அங்கே பாருங்க, அக்கா பாருங்க உடம்ப பாருங்க கைஸ். பிங்க உடம்பு மாட்டு வந்துருச்சு. வாங்க எதுக்கும் நம்ம சிசிடிவி கேமரா செக் பண்ணுவோம். கதவை சாத்தி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகிட்ட சொன்னா கதவை சாத்திட்டான். அக்கா வெளியே டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸா பார்த்தீங்களா இல்லையா? செம்ம டான்ஸு. இப்படி வந்து கழுத்தை ஆட்டுவே அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு ஆட்டிகிட்டே இருந்துச்சு. இங்கே வேற நான் 100க்கு ஃபோன் அடிச்சு போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து அடித்தேன். போனால் ஃபோன் போக மாட்டேங்குது. சரி அங்கே திருப்பி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியலையா? மேலே சின்னதாக ஒரு நம்பர் காட்டுது பார்த்தீங்களா, 55541445. அதை போட்டு சரி ஓகே நம்ம இதில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபோனே போயிடுச்சு கையை விட்டு. சரி எதுக்கு பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது யாரா இவன் கொலைக்காரன் கையில் கத்தியில் எடுத்து வந்திருக்கான். டேய் உனக்கு எப்படா நான் சௌர்மா கொடுப்பேன்? நீ பார்க்கையே வில்ல மாதிரி இருக்கடா. உனக்கு சௌர்மா கொடுக்கலாமே வேற தெரியலையே. ஆனால் இவன் மனுஷன் தானே, இவனுக்கு சௌர்மா கொடுக்கலாம் தான் நினைக்கிறேன் கைஸ். இவனை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? சடனாக இப்படி ஒருத்தன் மாஸ்கை போட்டு நம்பி காசு எடுப்பா அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கதவை சத்திரி வீட்டுக்கு போட நான் ஏன்னு சொல்லுவீங்க. இதே தான் நானும் செஞ்சேன். சரி அவன் நான் இந்த மாதிரி செஞ்சனால தான் நானும் செஞ்சேன். சடனாக பார்த்தா சிறப்பான சேவை ராங்காக கொடுத்துட்டாங்க. இதான் பிரச்சனைங்க. அது தெரியாமல் அவன் கதவை குத்திக்கிட்டே இருக்கான். அந்த போகல அவன் கதவை குத்தி வெளில வரா அவன் கதவை ஒட்டத்து வெல்கம் என்ன குத்து அடிக்கிறான் கதவை போட்டு. நான் எதுவுமே செய்யல, கண்ணை முட்டு கதவை ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். போயிட்டானா? போயிட்டான் எப்படியே போயிட்டான் கைஸ். அடுத்த கஸ்டமர் எப்போ வருவான்னு பார்ப்போம். அடுத்த கஸ்டமர் வந்தால் தான் சீனாகவே இருக்கும். அடுத்த அனாபுல வரானா எவன் வரானே யாருக்கு தெரியும். வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான் கைஸ். வெளியில் போய் திரும்பி பார்ப்போம். அக்கா மாதிரி லப்பர் மாதிரி பிளக்னு வருவாங்க. என்னடா வண்டி இது? இலை யாரா நீ? எதுக்குடா இப்போ வந்த? கார் என்ன கைஸ்? இந்த கார் வந்து நின்று போகுது. என்ன கைஸ் கார் வந்து பாம்பு போட்டு போகுது. உங்களுக்கு இந்த இதில் சவுண்டு தெரியுதான்னு தெரில. கார் வந்துச்சு புருக்குன்னு பாம்பு போட்டு போகுது கைஸ். தாத்தா வந்திருக்காரு. என்ன கையை பார்க்க ஒரு மாதிரியா செத்து போனவன் கை இங்கே பார்க்க நார்மலாக தெரியுது. சிசிடிவி பார்த்தா கை இப்படி இருக்குது கைஸ். இந்த பேயெலாம் கையை பிடிச்சி பந்திர கடை மாதிரி ஆடுவாங்களே அந்த மாதிரி இருக்குது கைஸ் கை. ஆஹா தாத்தா கையை பார்த்தா சரியில்லையே. சரி ஓகே அனுப்புவோம் வெளியே பார்த்துக்கலாம் என்ன நடந்தா. இல்லை காசா பணமா வெளில துரத்துறா அவனை. பேய் வெளில வருதான்னு பார்த்துட்டே இருக்கேன். அவன் கெட்ட வாரத்தில் திட்டுறாங்க கைஸ். இவனை சும்மாவே விடக்கூடாது கைஸ். இதுக்கு தான் கைஸ் நான் வெளில துரத்துனேன் அவனை. சரி இவனை அடித்து துரத்தியாச்சு. இந்த வேற எதுக்கு போனான்? இவன் ஒருத்தன் தானே போனால் போயிட்டு போகுது, வேற கஸ்டமர் பத்தலாம் அப்படின்னு சொன்னேன். திருப்பி கதவை திறந்து பார்த்தா அவன் வெளில போயிட்டான் கைஸ். இப்போ தான் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு. பேய் வெளில வந்துருச்சா? இன்னொருத்த வரான். இவனை பார்க்க அப்படியே டீசெண்டாக கோட் ஷூட் போட்டு பக்காவாக இருக்கு. இவனுக்கு சோர்மா செஞ்சு கொடுக்கலாம் தான் நினைக்கிறேன். சிசிடிவி கேமரா எதுக்கோ நம்ம ஒரு செக் பண்ணிக்கலாம். பார்க்க எல்லாமே எல்லாம் தான் தெரியுது. நல்லவன் தான் நினைக்கிறேன் கைஸ். பார்க்க செம்மையாக இருக்கானே அதுக்காக இவனை. சரி ஆனால் 2 சவர்மா கேட்குறாங்க கைஸ். ஒரு சவர்மாக்கே நம்மளாம் அடிப்படைப்படுவோம். 2 சவர்மா வேற கேட்குறானா? என்ன செய்யலாம்? என் தம்பி கைஸ் நம்ம இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு பார்ட் 2ல் கட்டுறேன் கைஸ். ஓகே பாய் கைஸ். நம்ம ஏஎம்என் கேமிங்கை சப்ஸ்கிரைப்